ஓகே கைஸ், ஸோ இந்த டெமோ செஷன்ல நம்ம ரெண்டு கிராமட்டிக்கல் வேர்ட்ஸ் பார்க்க போறோங்க. ஒரு டென்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. என்னுடைய டீச்சிங் எப்படி இருக்குன்ட்டு நல்லா தெளிவா கவனிங்க. கவனிச்சிங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னோட டீச்சிங் எப்படி இருக்கு. இந்த 40 டேஸ்ல உங்களால பேச முடியுமா முடியாதான்ட்டு ஃபுல் வியூ கிடைச்சிரும். ஓகே, நல்லா தெளிவா கவனிங்க. ஓகே, ரைட். நம்ம இங்கிலீஷ்ல பேசுறதுக்குங்க ஒரு 20 சின்ன சின்ன கிராமட்டிக்கல் வேர்ட்ஸ், ஒரு 5 டென்சஸ், இந்த டாபிக்ஸ்ல நம்ம தரவா இருந்துட்டோம்னாவே நம்ம தெளிவா பேசிடலாம். தப்பு இல்லாம தெளிவா பேசிடலாம். சரிங்களா? இது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ கிராமர் என்னோட டீச்சிங் எப்படி இருக்கு, டென்சஸ்ல என்னோட டீச்சிங் எப்படி இருக்குன்ட்டு இன்னைக்கு நீங்க பாத்துருங்க. இன்னைக்கு பாக்குற மாதிரியே தான் நம்ம கிளாஸ் ஃபுல்லாமே இருக்கும். ஓகே. ஓகே, ரைட். இப்போ எழுதி வச்சுக்கோங்க. ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன் முடியும். முடியும் தமிழ் எழுதுவீங்க, முடியும். நான் பேசுறது கேக்குதுங்களா? எஸ்ன்னா ஆமான்னு சொல்லுங்க. எஸ்ன்னு மட்டும் சொல்லுங்க போதும். ஓகே, ரைட் ரைட். ஓகே. ஹெட்டிங் என்ன வச்சிருக்கீங்க? முடியும் எழுதுவீங்க. ஓகே. ஸோ தமிழ்ல நம்ம எங்கெல்லாம் முடியும் யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் இங்கிலீஷ்ல என்ன யூஸ் பண்ணணும்னா கேன் யூஸ் பண்ணணும். ஓகே. எங்கெல்லாம் தமிழ்ல முடியும் யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் இங்கிலீஷ்ல என்ன யூஸ் பண்ணணும்னா கேன் யூஸ் பண்ணணும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், எழுதி வச்சுக்கோங்க. வர முடியும், வர முடியும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், சாப்பிட முடியும். வர முடியும், சாப்பிட முடியும். குடிக்க முடியும், போக முடியும். வர முடியும், சாப்பிட முடியும், குடிக்க முடியும், போக முடியும். ஓகே. இந்த 4 சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கீங்களா? இந்த 4லையுமே நல்லா கவனிங்க. என்ன வார்த்தை வருது? முடியும்ங்கிற வார்த்தை வருதுங்களா? ஸோ எங்கெல்லாம் முடியும் வருதோ அங்கெல்லாம் இங்கிலீஷ்ல என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்? கேன் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ கேனோட மீனிங் என்னன்னு புரிஞ்சிருச்சு, முடியும் அப்படின்ட்டு. இந்த கேன் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா? இப்போ தமிழ்ல பாத்தீங்கன்னா எல்லா அந்த முடியுங்கிற வார்த்தை என்ன எங்க வந்திருக்கு? கடைசியில வந்திருக்கு. ஸோ இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் எல்லா கிராமட்டிக்கல் வேர்ட்ஸுமே நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்போ கேனுங்கிறது வந்து கிராமட்டிக்கல் வேர்ட். நான் சொன்னேன் இல்லைங்களா 20 கிராமட்டிக்கல் வேர்ட்ஸ். அந்த கிராமட்டிக்கல் வேர்ட்ஸ்ல ஒன்று வந்து கேன். நான் ஸ்க்ரீனை டச் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். யாருமே ஸ்க்ரீனை டச் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா இங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், வர முடியும்னு சொல்றப்போ எப்படி மாறும்னா இந்த கேனை முன்னாடி போட்டுருங்க. வானா கம், அந்த கம்மை பின்னாடி போட்டுருங்க. அப்ப எப்படின்னு மாறும்? கேன் கம். வர முடியும். முடியுங்கிறத முன்னாடி கேன், வாங்கிறத கடைசியில கம். அப்போ வர முடியும், கேன் கம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், சாப்பிட முடியும். கமான் யோசிங்க, எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலான்ட்டு சேட்ல கூட லீவ் பண்ணலாம். சாப்பிட முடியும்னு சொல்றப்போ அந்த முடியுங்கிற வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல கேன். அப்போ முன்னாடி போட்டுருங்க கேன். ஓகே. சாப்பிடு அப்படின்னா ஈட். அப்போ சாப்பிட முடியும்னு சொல்றப்போ கேன் ஈட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன், குடிக்க முடியும். குடிக்க முடியும். இந்த இடத்துலயும் முடியும் வந்திருக்கு. அப்போ என்ன யூஸ் பண்ண முடியும்னாவே கேன் யூஸ் பண்ணணும். எங்க யூஸ் பண்ணணும் கேனு? முன்னாடி யூஸ் பண்ணிடணும். அப்போ குடிக்க முடியும்னு சொல்றப்போ கேன் ட்ரிங்க். குடிக்க முடியும், கேன் ட்ரிங்க்.
ஓகே, லாஸ்ட் ஒன். போக முடியும். போக முடியும். கைஸ், ஸ்க்ரீனை டச் பண்ணாதீங்க. ஓகே, போக முடியும்னு சொல்றப்போ கேன் கோ. ஓகே, இப்போ புரிஞ்சுங்களா? ஸோ கேனோட தமிழ் மீனிங் என்னது? முடியும். நம்ம எங்கெல்லாம் தமிழ்ல முடியும் யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் இங்கிலீஷ்ல கேன் யூஸ் பண்ணணும். இப்போ சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னால யோசிக்க முடியும். அவனால படிக்க முடியும். அவளால சமைக்க முடியும். எங்கனால என்னது சமைக்க முடியும். இந்த சென்டென்ஸ்ல கவனிச்சீங்கன்னா என்ன சவுண்ட்ல முடியுது? முடியுங்கிற சவுண்ட்ல முடியுது. ஸோ இந்த சென்டென்ஸ்ல எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா முடியும், கேன் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ரைட். இப்போ நான் சொல்லக்கூடிய பேசிக்கான சென்டென்சஸ் எழுதி வைங்க. ஓகேங்களா? சரி, சென்டென்சஸ் இல்ல, வேர்ட்ஸ். வார்த்தைகள் எழுதி வைங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நான். நான். நெக்ஸ்ட் ஒன் நீ. நீ ஸ்லாஷ் போட்டு நீங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் அவன். பையன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் அவள். நெக்ஸ்ட் ஒன் அவர்கள். நெக்ஸ்ட் ஒன் நம்மோ, இல்லைன்னா நாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் அது ஸ்லாஷ் இது. ஓகே, இதெல்லாமே ரொம்ப பேசிக்கான வேர்ட்ஸ். நிறைய பேருக்கு இதுவே தெரியாது. எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ஒவ்வொன்றா கவர் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி தெரிஞ்சவங்களும் இந்த வார்த்தைகளை தெரிஞ்சது தானே அப்படின்ட்டு விட்டுறாதீங்க, எழுதி வைங்க. நமக்கு நம்ம சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல ஃப்ரேம் பண்ணி பேசுறப்போ இந்த வேர்ட்ஸே நமக்கு தெரியாம போயிடும். இந்த வேர்ட்ஸ்லயே நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அதனால நம்ம பேசிக்ஸ்ல இருந்து போனாலும் என்ன தேவையோ பேசுறதுக்கு அது மட்டும் தான் நம்ம பார்ப்போம். சரிங்களா? கிளாஸ்ல அது மட்டும் தரவா பார்த்து வச்சிட்டிங்கன்னா நம்ம ஈஸியா பேச ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? நான். நானோட மீனிங் என்னன்னா ஐ. நானோட மீனிங் ஐ. நெக்ஸ்ட் நீ, நீங்க. இங்கிலீஷ்ல வந்து மரியாதை கிடையாது. சரிங்களா? அப்போ நீனாலும் நீங்கனாலும் இங்கிலீஷ்ல என்ன யூஸ் பண்ணணும்? யூ. நெக்ஸ்ட் ஒன் அவன். அவன் இதோட மீனிங் என்னன்னா ஹி. நெக்ஸ்ட் ஒன் அவள். பொண்ணை பத்தி சொல்றப்போ அவளுக்கு என்ன சொல்லுவோம்னா இங்கிலீஷ்ல சி. ரைட். நெக்ஸ்ட் ஒன் அவர்கள். அவர்களோட மீனிங் என்னன்னா தே. அவர்கள், தே. நெக்ஸ்ட் ஒன் நம்மோ ஆர் நாங்க அப்படின்னா வி. நெக்ஸ்ட் அது ஆர் இது அப்படின்னா பொதுவா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா இட் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இந்த வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நான் அப்படின்னா ஐ. நீ நீங்கன்னா யூ. அவன் ஹி. அவள் சி. அவர்கள் தே. நம்மோ ஆர் நாங்க வி. அது ஆர் இது வந்து இட். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? முடியுமோட மீனிங் பார்த்தோம். முடியுமோட மீனிங் கேன். இப்போ என்ன பார்த்துருக்கோம்? பேசிக்கான வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். 7 வார்த்தையை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பேசிக்கான வேர்ட்ஸ் வச்சு இந்த கிராமட்டிக்கலா நம்ம ஃப்ரேம் பண்ண இதை வச்சு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, கமான். இப்போ நம்ம சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்த்துடலாம். ஏதோ எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, கமான். ஃபர்ஸ்ட் ஒன் என்னால தூங்க முடியும். எழுதுங்க தமிழ்ல. என்னால
தூங்க முடியும். இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. என்னால தூங்க முடியும். முடியுங்கிற வார்த்தை வந்திருக்கு. முடியும் வரப்ப யூஸ் பண்ணணும்னா கேன் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா? ஓகே. ஸோ என்னாலன்னு சொன்னாலும், நான் அப்படின்னு சொன்னாலும் இங்கிலீஷ்ல என்ன யூஸ் பண்ணணும்னா, ஐ யூஸ் பண்ணணும். ஓகே. அப்போ என்னால தூங்க முடியும்னு சொல்றப்போ, தூங்க முடியும் எப்படி சொல்லலாம்? ஸ்லீப் கேன் வருமா? கேன் ஸ்லீப் வருமா? சாட்ல போடுங்க பார்க்கலாம். ம். என்னன்னு வரும்னா, கேன் ஸ்லீப். அப்போ ஐ கேன் ஸ்லீப். இப்படிதான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். என்னால தூங்க முடியுங்கிறப்போ இப்படி யூஸ் பண்ணணும். ஓகே. என்னாலன்னு சொல்றப்போ ஐ. தூங்க முடியும்னு சொல்றப்போ கேன் ஸ்லீப். அப்போ ஐ கேன் ஸ்லீப். ரைட். நெக்ஸ்ட் ஒன். அவனால கூப்பிட முடியும். கம் ஆன். அவனால எழுதுங்க. கூப்பிட முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ் சென்டென்ஸ் நல்லா கவனிக்கணும். சரிங்களா? நம்மள நெறைய பேரு தமிழ்ல தான் மிஸ்டேக்ஸ் பண்றோம். ஓகே. அதனால தமிழ் நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்லியிருக்கேன்? அவனால கூப்பிட முடியும். மோட்டோரோலா எதுவும் ஸ்கிரீன டச் பண்ணாதீங்க. அவனால கூப்பிட முடியும். கூப்பிடு அப்படின்னா இங்கிலீஷ்ல கால் யூஸ் பண்ணணும். ஓகே. அப்போ அவனால அவனாலன்னு சொன்னாலும், அவன் சொன்னாலும் 2க்குமே என்ன யூஸ் பண்ணணும்? ஹி. அப்ப அவனால கூப்பிட முடியும்னு சொல்றப்போ, ஹி கேன் கால். ஹி கேன் கால். மோட்டோரோலா எட்ஜ் ஸ்கிரீன டச் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. ஓகே. ரைட். நெக்ஸ்ட் ஒன். அவளால ஆம், சமைக்க முடியும். கம் ஆன். அவளால சமைக்க முடியும். அவளால பொண்ணு. சரிங்களா? அவளால சமைக்க முடியும்னு சொல்றப்போ, அவன்னு சொல்றப்போ சி. அவளால சமைக்க முடியும். சமைக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்னா, குக்ன்னு சொல்லுவோம். ஓகே. இதெல்லாம் கிளாஸ் போக போக பார்க்கலாம். ஷி கேன் குக். இப்ப நான் சொல்றது மட்டும் புரியுதான்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ரைட். நெக்ஸ்ட் ஒன். அவங்கனால உட்கார முடியும். கம் ஆன். அவங்கனால உட்கார முடியும். சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. முடியும்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. முடியும் வந்தா வேணா யூஸ் பண்ணணும். கேன் யூஸ் பண்ணணும். ஓகே. அப்போ அவங்கனால உட்கார முடியும்னு சொல்றப்போ, அவங்கன்னு சொன்னாலும், அவங்கனாலன்னு சொல்றப்போ தே யூஸ் பண்ணணும். அப்போ அவங்கனால உட்கார முடியும். தே கேன் சிட். நெக்ஸ்ட் ஒன். நம்மனால புரிஞ்சுக்க முடியும். நம்மனால புரிஞ்சுக்க முடியும். நல்லா யோசிங்க. முடியும் வந்திருக்கு. அப்போ கேன். புரிஞ்சுக்கோ அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நம்மனால அப்படின்னா நம்மனாலும் வி. அப்போ நம்மனால புரிஞ்சுக்க முடியும். வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சுங்களா? இப்படிதான் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு கிராமட்டிக்கல் வேர்ட் பார்த்துருக்கோம். 7 பேசிக்கான வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 2 கான்செப்ட்ட வச்சு நம்ம இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இப்படிதான் இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஓகே. ஓகே. ரைட். இப்போ ஒரு கான்செப்ட் முடிஞ்சது. ஒரு கிராமர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இன்னொரு கிராமர் என்னன்னா, இப்போ முடியும்ங்கிறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? கேன் யூஸ் பண்ணோம். இல்லைங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் டாபிக் என்ன கவர் பண்ணலாம்னா, முடியாதுன்னு கவர் பண்ணலாம். சரிங்களா? முடியும் அப்படின்னா நம்ம கேனுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் கவர் பண்ண போறது வந்து முடியாது. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முடியும்னா கேன். அப்ப முடியாது அப்படின்னா கேனாட் எழுதி வச்சுக்கோங்க. கேன் நாட். இதோட கேனாட்டோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா காண்ட். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நான் இந்த மாரி வேர்ட்ஸா போகாம, நான் சென்டென்ஸா போயிர்றேன். சரிங்களா? ஓகே. எழுதி வைங்க. ஃபர்ஸ்ட் ஒன். என்னால போக முடியாது. என்னால போக முடியாது. நல்லா கவனிச்சீங்கன்னா, முடியாதுங்கிற வார்த்தை வந்திருக்கு.
முடியாதுன்னு வரப்ப என்ன யூஸ் பண்ணும்? காண்ட். அப்ப போக முடியாது எப்படின்னு மாறும்? காண்ட் கோ. அப்ப என்னால போக முடியாதுன்னு சொல்றப்போ என்னாலனாலும் நான்னாலும் ஐ. போக முடியாது காண்ட் கோ. ஐ காண்ட் கோ. என்னால போக முடியாது. இப்போ நம்ம டைரக்டா போயிட்டோம் சரிங்களா? வார்த்தைகளா மாத்தாம நம்ம வந்து சென்டென்ஸா மாத்துறோம். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன். அவனால தூக்க முடியாது. அவனால தூக்க முடியாது. தூக்கு அப்படின்னா என்னன்னா இங்கிலீஷ்ல லிஃப்ட். அவனால தூக்க முடியாதுன்னு சொல்றப்போ அவனாலன்னு சொன்னாலும் அவன் சொன்னாலும் ஹி. தூக்க முடியாதுன்னு சொல்றப்போ முடியாதுன்னு வரப்போ ஆப்வியஸா நான் யூஸ் பண்ணோம் காண்ட். தூக்கு அப்படின்னா லிஃப்ட். அப்போ ஹி காண்ட் லிஃப்ட். ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிளா கொடுத்துட்டு இருக்கேன், நல்லா கவனிங்க. ஓகே, ரைட், நெக்ஸ்ட் ஒன். அவளால பாட முடியாது. அவளால பாட முடியாது. அவனாலும் அவளாலன்னு சொன்னாலும் என்ன யூஸ் பண்ணும்? சி. காண்ட். பாடு அப்படின்னா சிங். அப்போ அவளால பாட முடியாதுன்னு சொல்றப்போ சி காண்ட் சிங். ஓகே, ரைட், நெக்ஸ்ட் ஒன். அவங்கனால தொந்தரவு பண்ண முடியாது. அவங்கனால அவங்கனால தொந்தரவு பண்ண முடியாது. இது எப்படி சொல்லலாம்? அவங்கனாலன்னு சொல்றப்போ தே காண்ட். தொந்தரவு அப்படின்னா டிஸ்டர்ப். அப்போ அவங்கனால தொந்தரவு பண்ண முடியாது. தே காண்ட் டிஸ்டர்ப். ஓகே, லாஸ்ட் ஒன். நம்மனால வர முடியாது. நம்மனால வர முடியாது. நம்மனா வி. வர முடியாதுன்னு சொன்னா காண்ட். வானா கம். அப்ப நம்மனால வர முடியாது. வி காண்ட் கம். ஓகே, ஸோ 2 கிராமர் பார்த்துருக்கோம். என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் முடியும் அப்படின்னு சொல்றப்போ இங்கிலீஷ்ல கேன் யூஸ் பண்ணணும். கேன் வச்சு சில சென்டென்சஸ் நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி இப்போ என்னன்னு பார்த்தோம்னா முடியாதுன்னு பார்த்துருக்கோம். முடியாதுன்னு வரப்போ இங்கிலீஷ்ல என்ன யூஸ் பண்ணணும்? காண்ட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஐ காண்ட் கம். என்னால் வர முடியாது. ஹி காண்ட் கோ. அவனால போக முடியாது. அந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் கிராமர். ஸோ இந்த மாதிரி ஒரு 20 கிராமர் நம்ம கவர் பண்ணாவே நம்ம பேசுறப்ப எந்த தப்பு நம்ம பண்ண மாட்டோம். சரிங்களா? மோஸ்ட்லி நம்ம கிராமர் எந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அதோட மீனிங் தெரியாம தான் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றப்போ மிஸ்டேக்ஸ் பண்றோம். இப்போ நம்ம தெளிவா தமிழ் மீனிங் இதுதான், இதுக்கு இங்கிலீஷ் மீனிங்க்கு தமிழ் மீனிங் இதுதான் தெரிஞ்சு வச்சிட்டோம்னா இந்த தப்பு வரவே வராது. எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றோமோ இது தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ நல்லது. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம டென்ஸ் பார்த்துடலாம். ஓகே, கிராமர் அண்ட் டென்ஸ் இது ரொம்ப முக்கியம் எந்த லாங்குவேஜ் கத்துக்கிட்டாலும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, யாருமே பயந்துக்க வேண்டாம். கிராமர்னா ரொம்ப பயங்கரமா இருக்குமா? டென்ஸ்னா பயங்கரமா இருக்கும். சிம்பிளா சொல்லி தரேன், கத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா ஃபியூச்சர்னாவே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஃபியூச்சர்னா எதிர்காலம். அப்போ ஃபியூச்சர் வந்தாவே இங்கிலீஷ்ல என்ன யூஸ் பண்ணணும்னா வில் யூஸ் பண்ணணும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் வில் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்ப பாருங்க எப்படி மாறும்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கம். கம் வந்து ஃபியூச்சர்ல என்னன்னு மாறும்னா அந்த வில்ல முன்னாடி போட்டுக்கோங்க. ஓகே, அப்போ வில் கம். ஓகே, ரைட், நெக்ஸ்ட் ரைட். ரைட்னா எழுது. இந்த ரைட் ஃபியூச்சர்ல இங்கிலீஷ்ல என்னன்னு மாறும்னா எப்படி மாறும்? வில் போட்டுக்கோங்க. வில் ரைட். ஓகே, ரைட், நெக்ஸ்ட் கூப்பிடு அப்படின்னா கால். இந்த காலை வந்து ஃபியூச்சர்ல எப்படி மாத்துவோம்னா வில் கால். ஓகே, லாஸ்ட் எக்ஸாம்பிள். வெயிட். வெயிட்னா காத்திரு இல்லைங்களா? வெயிட் வந்து ஃபியூச்சர்ல என்னன்னு மாறும்னா அந்த வில் முன்னாடி போட்டுக்கோங்க. வில் வெயிட்.
ஓகே, ரைட். இப்போ நம்ம சென்டென்ஸ் பார்த்தரலாம். எப்படி சென்டென்ஸ் ஃபியூச்சர்ல மாத்தலான்ட்டு பார்த்துடலாம். கம் ஆன். தமிழ்ல யோசிங்க. எழுத வேண்டாம், யோசிங்க. நான் வருவேன். தமிழ்ல நல்லா கவனிங்க. என்னது? நான் வருவேன். வருவேன்னு சொன்னா அது நடக்க போறது ஃபியூச்சர். அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? வில் யூஸ் பண்ணணும். நான் இதுக்கு என்ன சொல்வீங்க? ஐ. வருவேன்னு சொல்றப்போ வில் கம்ன்னு மாறும். அப்போ ஐ வில் கம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன். அவன் ஏமாத்துவான். அவன் ஏமாத்துவான். தமிழ்ல நல்லா கவனிங்க. அவன் ஏமாத்துவான்னு சொல்றப்போ ஃபியூச்சர் இது. ஹி வில். ஏமாத்து ஓட மீனிங் என்னன்னா சீட். ஹி வில் சீட். ஸோ இந்த மாதிரி புது புது வார்த்தைக நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் கத்துக்குவோம். சரிங்களா? ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சென்டென்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸா நான் சொல்லி தருவேன். அப்போ ஈஸியா கத்துக்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன். அவளால பேரம் பேச முடியும். சரி. அவ பேரம் பேசுவா. அவ பேரம் பேசுவா. தமிழ் நல்லா கவனிங்க. பேரம் பேசுவா இனிமேதான் நடக்க போறது எதிர்காலம். அப்போ அவன்னு சொல்றப்போ சி வில். பேரம் பேசுறதுக்கு என்ன சொல்லுவோம்னா பார்கெயின். அப்போ அவ பேரம் பேசுவான்னு சொல்றப்போ she will bargain. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். அவங்க மூடுவாங்க. நல்லா கவனிங்க. அவங்க மூடுவாங்க. இனிமேதான் நடக்க போறது. அப்போ அவங்கன்னு சொல்றப்போ they. மூடுவாங்கன்னு சொல்றப்போ will. close. they will close. ஓகே, ஸோ இதான் வந்து ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் வந்தாவே நம்ம இங்கிலீஷ்ல என்ன யூஸ் பண்ணணும்னா will யூஸ் பண்ணணும். அந்த வில் வச்சு நம்ம எப்படி வார்த்தையை மாத்தணும்ட்டு நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட். அதை வச்சு எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு நெக்ஸ்ட் பார்த்துருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப 3 கான்செப்ட் பார்த்தோங்களா? 3 கான்செப்ட்லயும் ஒவ்வொரு கேள்வியை நான் கேட்கிறேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, மியூட்ல இருந்தா ட்ரை பண்ணுங்க. கம் ஆன். ஃபர்ஸ்ட் ஒன். என்னால உட்கார முடியாது. நல்லா கவனிங்க. என்னால உட்கார முடியாது. இந்த சென்டென்ஸ்ல என்ன வந்திருக்கு? முடியாதுன்னு வந்திருக்கு. முடியாதுன்னு வரப்ப இங்கிலீஷ்ல என்ன யூஸ் பண்ணும்? காண்ட் யூஸ் பண்ணும். அப்ப என்னால உட்கார முடியாதுன்னு சொல்றப்போ ஐ காண்ட் சிட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட். அவனால உட்கார முடியும். கமான் யோசிங்க. தமிழ்ல நல்லா கவனிங்க. அவனால உட்கார முடியும். என்ன வந்திருக்கு? முடியும் வந்திருக்கு. முடியும் வந்தானே யூஸ் பண்ணும். கேன் யூஸ் பண்ணும். அப்ப அவனால உட்கார முடியும்னு சொல்றப்போ he can sit. நெக்ஸ்ட். அவன் உட்காருவான். அவன் உட்காருவான். நல்லா கவனிங்க. அவன் உட்காருவான். இனிமேதான் நடக்க போறது. அப்ப என்ன டென்ஸ் இது? ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ அவன் உட்காருவான்னு சொல்றப்போ he will. ஃபியூச்சர் டென்ஸ் வந்தா என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்? will யூஸ் பண்ணணும். அப்போ he will sit. ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு 3 கான்செப்ட் பார்த்தோம். கேன், காண்ட் அண்ட் வில். இப்படிதான் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, ரைட். ஸோ நம்ம டெமோ கிளாஸ் இதுதான். சரிங்களா? இப்போ நம்ம கிளாஸ் பத்தி நான் சொல்றேன். சரிங்களா? நம்ம கிளாஸ் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் காலையில 7 to 7:40 பேட்ச் டைமிங் சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் 7 to 7:40. அப்புறம் சாயங்காலம் 7 to 7:40. நைட்டு 8 to 8:40. எல்லாம் மியூட்ல இருங்க. அப்புறம் நைட்டு அதே நைட் டைமிங் 10 to 10:40. சரிங்களா? இந்த 4 டைமிங்ஸ் நம்மளுக்கு இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கிளாஸ் இருக்கும். சரிங்களா? நான் சொல்றது சொல்லிக் குடுக்கறது மட்டும் தெளிவா கவனிங்க. டெய்லியுமே பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும்.
ஒவ்வொரு நாளுமே உங்களோட இங்கிலீஷ்ல இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? ஆம், நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா, நான் சொல்றது மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, 1 மாசத்துல நீங்க இங்கிலீஷ்ல பேசிருவீங்க. சரிங்களா? நம்ம கிளாஸ் நான் எப்படி டிவைட் பண்ணியிருக்கேன்னா, 40 நாள் கோர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? 40 நாள் ஒவ்வொரு நாள் விட்டு நான் ஒரு நாள் விட்டு தான் கிளாஸ் நடக்கும். ஸோ மொத்தமா 80 நாள் நம்ம கிளாஸ் போகும். சரிங்களா? 80 நாளுமே உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அது போக நம்ம 20 நாள் கழிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம குரூப்ல இருக்கிறவங்க கிட்ட பேச ஆரம்பிப்போம். இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிப்போம். சரிங்களா? சும்மா நம்ம கிளாஸ்ல கவனிச்சுட்டே இருந்தோம்னா, நம்மளால பேச முடியாது. நம்ம நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் சரிங்களா? அந்த தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு நம்ம பேச ஆரம்பிக்கணும். பேச பேச தான் நமக்கு அந்த ஃப்ளோ வரும். பயம் விட்டு போகும். சரிங்களா? இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாரி நம்ம கிளாஸ்ல வந்து லிசனிங் பண்ணுவோம், ரீடிங் பண்ணுவோம், ரைட்டிங் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பேசுவோம். இது எல்லாமே சேர்ந்தது தான் ஸ்போக்கன். எனக்கு ஸ்போக்கன் மட்டும் தான் வேணும் அப்படின்னா, இது எல்லாமே அ வராது. இன்க்ளூட் ஆகாது. ஓகே. இதெல்லாம் சேர்ந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸுக்கு வந்து தெளிவா நான் சிம்பிளா தான் சொல்லிக் குடுப்பேன். சரிங்களா? டெமோ கிளாஸ் பார்க்குறீங்க தானே? சிம்பிளா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ம். உங்களுடைய ரிவ்யூஸ் எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சு விடுங்க. ஓகே. இப்போ ஏதாச்சும் டவுட்ஸ்னா ஒவ்வொருத்தரா கேளுங்க. கஜ கஜன்னு கேட்க வேண்டாம். நான் ஒவ்வொருத்தரா கேட்கிறேன். அவங்க மட்டும் சொன்னீங்கன்னா போதும். ஓகே. கிஷோர், டெமோ கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்க? புரிஞ்சுங்களா? எப்படி இருக்குன்ட்டு? கிஷோர், ஓகே. ரைட். ஓகே. நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். டெமோ கிளாஸ் புரிஞ்சுதா? யாராச்சும் ஒவ்வொருத்தரா மியூட் விட்டு வெளிய வந்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டெமோ கிளாஸ் எனக்கு கிளியரா புரிஞ்சுது சார். ரொம்ப நன்றி. ஓகே. கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு கிளியரா யாரும் சொல்லல. எனக்கு இந்த கிளாஸ் ரொம்ப ம். யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். தேங்க்யூ. ஓகே பிரதர். தேங்க் யூ. ஓகே. வேற யாராச்சும் இருக்கீங்களா? சார் டெமோ கிளாஸ் எனக்கு புரிஞ்சு சார், ஈஸியா புரிஞ்சுச்சு. ஓகே பிரதர். ஓகே. சார் எனக்கு ரொம்ப ஓகே சார். பிடிச்சிச்சு சார். எனக்கு டெமோ கிளாஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. சரிங்க சார். ஓகேங்க. ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நாளைக்கு சாயங்காலம் ஒரு 5:00 கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி என்னங்க பிரதர்? சார், கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு சார். ஸ்லோவா போற மாரி இருக்குங்களா? இதுவே நம்ம போக போக கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோங்க. சரிங்களா? அதனால நம்ம ஸ்லோவா போனாலும் தெளிவா பார்த்துடலாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஓகே இப்போ சார். ஸ்லோவா போற மாதிரி தான் தெரியும். அப்புறம் நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டோம்னு வைங்க. அதுக்கப்புறம் நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் வந்துரும். எங்க எது யூஸ் பண்ணணும்ன்ட்டு. நம்மளுடைய எய்ம் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. புரிஞ்சுகிட்டு கரெக்ட்டா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். அது நமக்கு பிரியாரிட்டியா இருக்கணும். சரிங்களா? அது பக்கம் அதுக்கப்புறம் நம்ம போக போக ஃபாஸ்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பேசுறப்போ. சரிங்களா? ஓகே. வேற ஏதாச்சும் டவுட்ஸ்? ஒரு நிமிஷம். பிரதர் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க இன்னைக்கு ஸ்பீடா போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவருக்கு ஆனா ஸ்லோவா தெரிஞ்சிருக்கு. ஓகே. ரைட். டைம் இல்லாதனால ஓகே. நம்ம இந்த டெமோ கிளாஸ்ல டீச்சிங் கவர் பண்ணணும் இல்லைங்களா? அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருப்போம். சில இதுக்கு ஸ்லோவா தெரிஞ்சிருக்கும். நம்ம கிளாஸ் போக போக நான் சொல்றேன். நீங்க வாங்க. சரிங்களா? ஓகே. வேற எனி டவுட்ஸ்? எனக்கு இது ஓகே சார். ஸ்லோலியே எடுத்தாலே போதும். ஓகேங்க. நம்ம இன்னைக்கு 3 எக்ஸாம்பிள் வச்சு தான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? கேனுக்கு 3 எக்ஸாம்பிள், காண்ட்டுக்கு 3 எக்ஸாம்பிள், வில்லுக்கு ஃபியூச்சருக்கு 3 எக்ஸாம்பிள். அதே நம்ம கிளாஸ் போறப்போ கேனுக்கே வந்து 10 எக்ஸாம்பிள்ஸ், 15 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். காண்ட்டுக்கு 15 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அப்போ பார்க்க பார்க்க உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிளாஸ்லயே உங்களுக்கு வந்து தெளிவு கிடைச்சிரும். முடியும்னா கேன் தான் யூஸ் பண்ணும், முடியாதுன்னா காண்ட் தான் யூஸ் பண்ணும். உங்களுக்கு தெளிவு கிடைச்சிரும். பர்கேன் 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 பார்கெயினா? பர்கேன் நான் கேக்குறேன். பார்கிங். ஓகே. ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு போல. ஓகே. ரைட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு சாயங்காலம் 5:00 வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் குரூப்ல மெசேஜ் அனுப்பிச்சி விட்றேன். யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ, யாரெல்லாம் நம்ம கிளாஸஸ் ஜாயின் பண்றீங்களோ, நான் உங்களை கைட் பண்றேன். சரிங்களா? ஓகே. நான் நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு போல் போடுறேன்.
ஸோ அதில் வந்து உங்களுடைய போல மார்க் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே கைஸ், வேற ஏதாச்சும் டவுட்ஸ்? இன்னும் 7 minutes இருக்கு. ஏதாச்சும் டவுட்ஸ் தான் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். இல்லை சார், நோ நோ டவுட் சார். நோ டவுட்ஸ், ரைட்? ஓகே இட்ஸ் ஓகே சார். ஓகே ரைட். நான் கிளாஸ்ல போக போக அதே மாதிரி இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிப்பேன். ஓகே, நீங்க வந்து லிசன் பண்ணி கவனிக்கணும். ஓகேங்களா? ஒரு 5 days 6 days கழிச்சு. ஓகேங்களா சொல்றது? ஓகே ரைட். ஓகே சார். ஓகே சார். சார் எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க brother. சார் டெய்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவீங்களா நீங்க? டெஸ்ட்டுங்களா? ஆமா சார். டெஸ்ட் இல்லைங்க. டெஸ்ட்னா வந்து ஸ்கூல் பசங்க மாதிரி வரும். என்னன்னா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes இருக்கு இல்லைங்களா? அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் நான் கேள்வி கேட்பேன். அவங்க வந்து அப்பவே சொல்லணும். ஓகே. அப்படிதான் இருக்கும் டிரான்ஸ்லேஷன். ஓகே சார். ஓகே, நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பாக்குறீங்க தானே? நான் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறேன் ஸ்டூடெண்ட்டை. பார்த்துருக்கேன் சார், பார்த்துருக்கேன். அதே அந்த மாதிரி மாதிரி தான் இருக்குமா? அதே மாதிரி தான் நான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 10 to 20 15 minutes அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பேன். நெக்ஸ்ட் தான் நம்ம கிளாஸுக்கு ஃபர்தரா மூவ் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஓகே. இப்போ யாரோ கேட்டீங்க, ஃபீஸ் வந்து 1000 rupeesங்க. அந்த 40 daysக்குமே ஃபுல் கோர்ஸுமே 1000 rupees தான். சரிங்களா? அது எப்போ பே பண்ணணும்னு டீடைல்ஸ் மட்டும் சொல்லுங்க. டீட்டெயில்ஸ் வந்து நாளைக்கு பே பண்ணுங்க. நான் நாளைக்கு ஃபுல்லாமே வாட்ஸ்அப்ல உங்களை கைட் பண்றேன். ஓகே, அண்ட் அதே மாதிரி யாரெல்லாம் கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் இல்லையோ அவங்க வந்து குரூப் விட்டு லீவ் ஆயிக்கலாம். சரிங்களா? யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்களோ அவங்க மட்டும் இருந்தீங்கன்னா போதும். யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்க குரூப் விட்டு வெளியே வந்துக்கலாம். ஓகே ஓகே. பிரதர் சொல்லுங்க. பர் டேக்கு வந்து 2 கிளாஸ் இருக்குமா சார்? மார்னிங் ஈவினிங்கும்? புரியல. இல்ல ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் இருக்குமா இல்ல ஒரு கிளாஸ் தான் இருக்குமா? நீங்க சொன்னீங்களா மார்னிங் 7 to 7:40 அப்படிங்கிற மாதிரி. ஒரே கிளாஸ். நீங்க டைம் நீங்க சூஸ் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு டைம் நீங்க சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி அதை நீங்க கண்டினியூ பண்ற மாதிரி இருக்குங்க. இப்போ 7 to 7:40னா ஓகே சார். கண்டினியூ பண்ண மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களால அட்டன் பண்ண முடியலனா, யாருனாலுமே எல்லா நாளுமே அட்டன் பண்ண முடியாது இல்லைங்களா? பண்ண முடியாதப்போ நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ டெமோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா? அந்த ஸ்டார்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். அந்த ரெக்கார்டிங் செஷன் வந்து நீங்க அட்டன் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி நம்ம குரூப்ல இண்டிவிஜுவல் குரூப்ல ரெக்கார்டிங் வந்துடும். அதை நீங்க எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். ஓகே சார் இப்போ எனக்கு ஒரு டவுட் சார். எனக்கு இப்போ 10:40 என்னோட டைமிங் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு நெக்ஸ்ட் மந்த் நான் அப்ராட் போற மாதிரி இருந்ததுன்னா அங்க போயிட்டு எனக்கு ஒர்க் ஷெடியூல் வந்து எந்த டைம் சேஞ்ச் பண்ண எனக்கு தெரியாது சார். அந்த டைம் நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னோட டைம் சேஞ்ச் மாறிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட்ஸ்? ஓகே, ஸோ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப் நம்ம குரூப் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம டெமோ கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுடுங்க. ஓகே, எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக் வேணும். ஓகே 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 கைஸ். ஸோ வாங்க, தைரியமாக வாங்க, நம்ம கற்றுக்கலாம். நிறைய சொல்லித்தரேன், நிறைய கற்றுக்கலாம். ஓகே, கற்றுக்கிட்டு நம்ம வந்து இங்கிலீஷ் பேசிட்டு தான் இந்த கோர்ஸ் நம்ம முடிக்கிறோம். ஓகே, ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஓகே, எல்லாமே நல்லா நடக்கும். சரிங்களா? ஓகே ஓகே. சூர்யா, ஏதோ டவுட் இருக்கா? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்றீங்க? இல்ல சார், கிளியர். ஓகே ரைட். ஓகே கைஸ், நம்ம டெமோ கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யாரெல்லாம் வரீங்களோ நம்ம கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் வரலையோ, ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே, உங்கள் ஃபியூச்சருக்கு ஆல் தி பெஸ்ட். ஓகே ஓகே கைஸ், டன். பை பை. ஓகே சார், தேங்க்யூ.